ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சத்யா, ஜஸ்ட் மிஸ்ஸடி, தப்பிச்சிட்டோம் நம்ம. இல்ல பாது. ஆமாக்கா. என்னம்மா நீ? நகருங்க. என்னம்மா? செல்போனை யாரோ ரெக்கார்ட் போட்டு வச்சுட்டு போயிருக்காங்க. இது ஸ்ருதியோட போன். நாம இங்க வர போறது தெரிஞ்சு என்ன பேசுறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவதான் இத ரெக்கார்ட் மோட்ல போட்டு வச்சுட்டு போயிருக்கா. எவ்வளவு கெட்ட புத்தி பாருமா. அம்மா, இந்த போன் மட்டும் வைப்ரேட் ஆகாம இருந்திருந்தா நாம இதை கவனிக்காம இருந்திருப்போமா? ஆமாம்பா, இது நிச்சயம் ஸ்ருதி அந்த செல்வநாயகி கையில கொடுத்திருப்பா. அதோட பெரிய பூகம்பமே வெடிச்சிருக்கும். எங்க 2 பேரோட கதையும் மொத்தமா முடிஞ்சிருக்கும். எங்க புருஷங்களே எங்களை கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளிருப்பாங்க. செங்கம்பலம் பத்தியாடி, எல்லாம் உன்னாலதான். நாமளே நம்ம பசங்க தலையில கல்ல போட்டு கொண்டு இருப்போம். இதெல்லாம் தேவையா உனக்கு? இதுக்கு தாண்டி நான் இங்க வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்படி எல்லாம் நடக்கும்னு சத்தியமா நான் கனவுல கூட நினைக்கலங்க. அந்த அம்மன் தாங்க காப்பாத்திருக்கா. எனக்கு வர கோபத்துக்கு நான் அடிச்சு கொண்டு இருங்கப்பா, சண்டை போடாதீங்க. சத்யா, அந்த ஸ்ருதியை இப்பவே நான் போய் பார்த்து அவளை உண்ணலன்னு பண்றேன். எவ்வளவு தைரியம் அவளுக்கு? இல்லக்கா, இரு. அப்படி செஞ்சா கண்டிப்பா நாம தான் மாட்டுவோம். அவ கையாலேயே அவ கண்ணு குத்துவோம். நான் இந்த ரெக்கார்டிங்க மொத்தமா அழிச்சிடுறேன். புதுசா ரெக்கார்ட் பண்றேன். நான் சொல்றபடி எல்லாரும் அப்படியே பேசுங்க. செல்வநாயகிய பாராட்டி அவ நல்லவ மாதிரி எல்லாருமே பேசுவோம். சரிம்மா சரிம்மா. ரெடியா இருங்க. சொத்து பண்ண கொன்னுடுவோம். சரியா? சரி சரிம்மா. ரெக்கார்ட் பண்ண போறேன். அப்பா, இப்படி சொல்லாம அடுத்தவங்க வீட்டுக்கு வரலாமா? நீங்க அப்பா வீட்ல இருந்தே போன் பண்ணிருக்கலாம்ல. ஆமா, நாங்களே அத்தை கிட்ட பெர்மிஷன் கேட்டு வந்திருப்போமே. இல்லம்மா, இன்னைக்கு உன் பிறந்த நாள் இல்ல, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு தான் நாங்க கிளம்பி வந்துட்டோம். ஆனா உங்க அத்தை செல்வநாயகி ரொம்ப தங்கமானவங்கம்மா. எதுவுமே சொல்லல பத்தியா? உங்க மாமியார் ரொம்ப தங்கமானவங்க. நல்லா அசிங்கப்பட்டுட்டான் அந்த ஸ்ருதி. நல்ல பாடம் கத்து கொடுத்தோமா அவளுக்கு? வேணும் அவளுக்கு. சரிப்பா, இனிமே ஒரு பிரச்சனையும் இல்ல. அவளை இனிமே நாங்க பாத்துக்கிறோம். சரிம்மா. சரி அப்பா, அம்மா, நீங்க 2 பேரும் நிம்மதியா கிளம்புங்க. செங்கமலம் வா. வாங்க. சத்யா, குட் நியூஸ். நாளையில இருந்து நான் தனியா பிசினஸ் பார்க்க போறேன். அதுவும் அம்மாவோட ஆசீர்வாதத்தோட. Congrats Arjun. I'm so happy for you. Thank you. அம்மாவுக்கும் கொஞ்சம் ஓய்வு வேணும்ல. கிட்டத்தட்ட 30 வருஷமா ஓய்வு இல்லாம ஓடிக்கிட்டே இருக்காங்க. பசங்க நாங்க தானே இனிமே பாத்துக்கணும். அதனால பிசினஸ் 2ஆ பிரிச்சு கொடுத்துட்டாங்க சத்யா. இப்பவே நான் பெங்களூர் கிளம்புறேன். இப்பவே வா. ஆமா, எனக்கு முதல் ஆர்டர் வரப்போகுது. அந்த டீலை முடிக்க நான் பெங்களூர் போறேன். ஒரு நிமிஷம். இத முதல்ல ஒரு ராசியான கையால வாங்க. என்னது இது? நம்மளோட சொந்த முதலீடு. ஓபன் பண்ணு. அர்ஜுன், 25 லட்சம் ரூபாய். நாம தனியா தொடங்க போற பிசினஸ்க்கு நான் உன் பேரை தான் வைக்க போறேன் சத்யா. நீ ரொம்ப ராசியானவ. நீ தொட்டது விளங்கும். நீயும் நானும் இந்த தொழில்ல கொடி கட்டி பறக்க போறோம். அர்ஜுன், என் பேர் எதுக்கு? உன் பேர்லயே பண்ண அர்ஜுன். நோ 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 நோ.
சத்யா பேரு தான் நல்லா இருக்கும். இந்த பாரு, நாம நம்ம தொழில சத்தியத்தோட தர்மத்தோட நடக்கிறோம்னு ஒரு ஃபீல் கொடுக்குது. சத்யா, that's better. நீ நினைக்கிற அளவுக்கு நான் தகுதியானவ இல்ல அர்ஜுன். ஹே, அப்படி சொல்லாத. உன் பேரை மட்டும் நான் பிசினஸ்க்கு வைக்கல. இனிமே நீதான் என் பிசினஸ் பார்ட்னரும் கூட. பாரு, இதான் நம்ம பிசினஸ் அக்ரிமெண்ட். நீ ஒரே ஒரு கையெழுத்து மட்டும் போடு. அர்ஜுன், நான் ஏய், நீ எதுவுமே சொல்லாத. நான் செல்வநாயகி வாரிசுனா நீ நலன் வாரிசு. நம்ம 2 பேரோட ரத்தத்திலயும் பிசினஸ் அண்ட் அட்வென்ச்சர் இருக்கு. நாம அதை செய்யாம இருக்கவே முடியாது. அதுவும் இல்லாம நீ ஒரு பிசினஸ் உமன் அண்ட் ஆண்டர்பிரனர். உனக்குள்ள பெரிய டேலண்ட் இருக்கு சத்யா. அத நீ வேஸ்ட் பண்ணிட கூடாது. சத்யா, நான் சொந்த முதலீடுன்னு சொன்னது பணத்தை மட்டும் இல்ல. இந்த பணம் கூட பெருசு இல்ல. நீ இருக்கிற தைரியத்துல உன்னை ஒரு பெரிய அசெட் அப்படின்னு நினைச்சுதான் நான் இந்த தொழிலுக்கே இறங்கினேன். அதனால எதுவுமே அபசகுணமா சொல்லிடாம இதோ நீ முதல்ல ஒரு கையெழுத்து போடு. அர்ஜுன், ஏன் இப்படி அவசரப்படுற? நல்லா யோசிச்சு அப்புறமா ஒரு முடிவுக்கு வா. நீ என் மேல வச்சிருக்கிற இந்த பியூர் லவ்வுக்கு நான் தகுதியானவளே இல்ல. என்ன சொல்ற சத்யா? நல்ல விஷயம் நடக்கிற நேரத்துல ஏன் இப்படி எல்லாம் பேசுற இப்போ? ஆமா அர்ஜுன், நான் உனக்கு சரியான துணையே கிடையாது. இதுக்கு மேல நான் உன்கிட்ட எதையும் மறைக்க விரும்பல. எல்லாத்தையும் இப்பவே சொல்லிடுறேன். சத்யா, என்ன யோசிக்கிற? ஏதோ பேசணும்னு சொன்னியே. ஆமா அர்ஜுன், அது வந்து வெளியே என்னவோ சண்டை நடக்குது. ஆமா, வா போய் பார்க்கலாம். வா. சொல்லு, பாரியா, இந்த புள்ள முகத்தை பாரு. பாரியா, இதுக்கு எப்படி துரோகம் பண்ண மனசு வந்துச்சு? சொல்லியா, சொல்லு. சொல்லியா, என் வாழ்க்கைக்கு பதில் சொல்லியா. இருமா, கொஞ்சம் பொறுமையா விசாரிக்கிறோம். முதலாளி அம்மா, இந்த ஆளுக்கு எவ்வளவு தைரியம் இருந்திருந்தா உங்களையே ஏமாத்தி முதல் கல்யாணம்னு பத்திரிக்கை கொடுத்திருப்பாரு. நீங்க இதுக்கு மேல என்னமா விசாரிக்க போறீங்க? சொல்லியா, எப்படியா உனக்கு மனசு வந்துச்சு? சொல்லு. இருங்கம்மா, இருங்க. ஏய், என்னடா, என்னங்க பிரச்சனை? யாருமா நீ? என் பேரு லட்சுமி. இந்த ஆளுக்கு எனக்கும் கல்யாணமாகி 5 வருஷம் ஆச்சு. ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சா? ஆமா சார், எங்களுக்கு ஒரு புள்ள கூட இருக்கு பாருங்க. எங்களை கிராமத்துல விட்டுட்டு இங்க உங்ககிட்ட டிரைவரா வேலை பாக்குறாரு. அப்பப்போ ஊருக்கு வந்து போவாரு. இப்ப யார் கூடவோ தொடர்பு ஏற்பட்டுடுச்சு.